அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போகிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஹாட் டாபிக். ஸோ விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய பலருடைய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. இன்றைக்கி பலரும் அதை தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு வராங்க. பல டிபேட்ஸில் பல தொலைக்காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிபேட்ஸே பார்த்திங்கன்னா தாவேக்கா ஆட்சியை பிடிக்குமா, விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 84.69% வாக்குப்பதிவு ஆகிருக்கு. இது ஒரு ரெக்கார்டு. இத்தனை வருட தமிழக அரசியலில் தேர்தல் வரலாற்றில் அதிகமான வாக்கு சதவீதம் ஆகியிருக்கிறது இந்த வாக்கு சதவீதம் தான். ஸோ இதை சிலர் சொல்கிறாங்க, எஸ்ஐஆரில் சில பேர்கள்லாம் நீக்கியிருக்காங்க, நீக்கத்துக்கு பிறகான வாக்கு சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா எஸ்ஐஆரில் தேவையில்லாமல் இந்த லிஸ்ட்டில் இருந்த பேர்கள்லாம் நீக்கியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் நீக்கினதுக்கப்புறம் இது வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் தோராயமாக எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளை பார்க்கும்போது 4.85 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இது கடந்த தேர்தலை விட இது 20 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 20 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலோட வெற்றி தோல்வியை, அதாவது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறதும் இந்த 20 லட்சம் வாக்காளர்களாக தான் இருப்பார்கள். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அந்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம யோசிக்கும் போது வெற்றி தோல்வி யாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் எளிதாக யூகிக்க முடியும். இப்பொழுது அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவங்க முதல்ல என்ன சொல்லிட்டு வந்தாங்க, விஜய் ஒரு 15-20% வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இல்லை, தொங்கு சட்டசபையெல்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக தமிழக மக்கள் தொங்கு சட்டசபை அமைகிறதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அவங்க எப்போவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இவர்கள் தான் இந்த வாட்டி தமிழகத்தில் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறத ஒரு உறுதியான முடிவையும் தெளிவான முடிவையும் எடுக்கக்கூடியவர்கள் தமிழக வாக்காளர்கள் அப்படிங்கிறத தெளிவாக பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ போலிங்க்கு அப்புறம், அதாவது வாக்குப்பதிவுகளுக்கு அப்புறம் பேசிபவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தொங்கு சட்டசபை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம ஏடிஎம்கே ஒரு 70 சீட்டு, டிஎம்கே ஒரு 60 சீட்டு, தாவேக்கா ஒரு 50 சீட்டு, அந்த மாதிரி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டு வராங்க. ஸோ நம்மளை களத்தில் நம்மளால் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையுமே எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பெரும்பான்மையாக இங்கே யாருக்கிட்ட கேட்டாலும் எங்கே விசாரித்தாலும் எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது களத்தோட ரியாலிட்டி. எல்லாருமே தாவேக்காவுக்கு அதிகமான வாக்குகள், ஒரு குடும்பத்தில் ஒரு 10 ஓட்டுகள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஓட்டு டிஎம்கே, ஒரு ஓட்டு ஏடிஎம்கே, மீதி 8 ஓட்டும் விசிலுக்கு விழுந்திருக்கு. இதை நம்ம சொல்கிறதுனால என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கட்சியில் கமிட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வெளிப்படையாக சொல்ல முடியாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணம். இங்கே எல்லாருமே ஒரு கட்சியில் கமிட் ஆகியிருக்காங்க. அப்போ வெளிப்படையாக சொல்லும்போது அப்போ அவங்க கூட உள்ளவங்க என்ன, இவன் எப்படி பேசுகிறான் அப்படிமா, இப்போ நம்மளே இப்போ மன்னன் வயசில் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கட்சியில் நம்ம கமிட் ஆகிருக்கோம், அப்போ நம்ம இன்னொரு கட்சிக்காக பேசுகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தோன்றும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வெளிப்படையாக இந்த உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பாக 4ஆம் தேதி யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது கள நிலவரத்தை வைத்து நம்மளால் சொல்ல முடியும். அது எதுவும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே களத்தில் இருக்கோம். களத்தில் யார் யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வாக்குச்சாவடிக்கு போனாலே தெரியுது. வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட போனாலே நீங்களாம் எல்லாருக்கும் யாருக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அங்கே இருக்கிற கூடிய அதிகாரிகள் அவர்களே தெரியக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. காவல்துறைக்குமே தெரியுது யார் யாருக்கு ஓட்டு போட போகிறா அப்படிங்கிறது. அங்கேயே ஒரு சூழ்நிலை நிலவும்ல, அது சில குறிப்பால் நம்ம உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பெரும்பான்மையான ஓட்டு யாருக்கு பதிவாகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 12 மணிக்கு போகும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குச்சாவடியில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஓட்டு போட்டாங்கப்பா, ஒரு 5 ஓட்டு தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 6 மணி 7 மணி வரைக்கும் ஓட்டு அந்த நிறைய ஓட்டு விழுந்திருக்காது. விழாத ஓட்டையெல்லாம் யாராவது போட்டுருக்காரு நைட்டு கள்ள ஓட்டு அப்படின்ட்டு. இப்போவுமே நிறைய தொகுதிகளில் கள்ள ஓட்டு போட்டிருக்காது. சமூக வலைதளங்களில் வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ இப்பவும் அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் கள்ள ஓட்டு அதிகமாக போடுவாங்க. ஒரு டைமில் போடாத யாரெல்லாம் ஓட்டு போடாமல் இருப்பாங்க அவங்களெல்லாம் கள்ள ஓட்டு, அந்த ஓட்டெல்லாம் கள்ள ஓட்டாக போடுற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. அப்போ கள்ள ஓட்டுகளாக இருந்தது இப்போ எடுக்கப்படாது. எஸ்ஐஆர் மூலமாக பாதி எடுக்கப்பட்டு விட்டது. மீதி மற்ற ஊர்களில் வெளிநாட்டிலலாம் அவர்கள் டேரெக்டாக ஓட்டை போட்டு போகிறாங்க. அதையும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. இவர்கள்லாம் வெளிநாட்டில் எப்போ நமக்குலாம் எதுக்கு ஓட்டு, அவன் எதுக்கு ஓட்டு போடணும், எப்படியும் இவங்க தான் வரப்போகிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரப்போகிறாங்க அப்படின்னு அவங்க பாட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவர்களோட ஓட்டை இங்கே இருக்கிறவங்க போட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாருமே வாண்டடாக பஸ்ஸு பிடிச்சி, நீங்கள் அதெல்லாம் காணொலிகளில் பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட் பிடிச்சி, பஸ்ஸு பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி ஒவ்வொருத்தரும் கூட்டமாக ஓட்டு போட்டு போயிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? இதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
யார் அடுத்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவர்கள் வந்து எதற்காக வந்திருக்காங்க, ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பி தான் வந்திருக்காங்க. ஒரு உந்து சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, நமக்கு போய் ஓட்டை போட்டு இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்ட்டு. அவள் தான் டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்குது, அடுத்து ஏடிஎம்கே ஆட்சியில் வரப்போகுது, நமக்கு என்ன அப்படிங்கிறவனா வந்து லட்ச ரூபா செலவழித்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஓட்டு போடுவான். அப்போ ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு ஆட்கள் குறைவு, அதை பேசுகிறதுக்கு ஆட்கள், உண்மையை சொல்கிறதுக்கு இங்கே ஆட்கள் குறைவு. நான் இதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட நீங்கள் வந்து என்ன ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறான் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால தான் தேர்தலுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். யார் ஓட்டு எப்படி விழுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக வந்து அதிகமான வாக்குகள் வந்து டிவிகே தாவேகாக்கு விழுந்திருக்கு. விசில் சின்னத்தில் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு. அது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு சில தொகுதிகளில் வந்து மாறுபடும். இது வந்து ஒரு சில தொகுதிகளில் வந்து மாறுபடும். ஏன்னா வந்து ஏன்னா மெஜாரிட்டி 234 தொகுதிகளில் ஒரு 10 தொகுதிகளில் வேணால் வந்து இது வந்து மாறுபடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்ற தொகுதிகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா டிவிகேக்கு, விஜய்க்கு வந்து அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கு. இப்போ விஜய்க்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் ஒரு 20% வாக்கு இருக்கும் அப்படின்னா, அவர்கள்ட்ட இருந்து ஒரு டிஎம்கேட்ட இருந்து ஒரு 5% வாக்கு, ஏடிஎம்கேட்ட இருந்து ஒரு 10% வாக்கு, நாம் தமிழர்லேருந்து ஒரு 8% வாக்கு, அப்படிங்க வரும்போது எவ்வளோ ஆச்சுன்னு செஞ்சு பாருங்கள். 20, ஏடிஎம்கேலேருந்து ஒரு 10, 30, டிஎம்கேலேருந்து ஒரு 5, 35, அது பிறகு நாம் தமிழர்லேருந்து ஒரு 8% வாக்கு. அப்போனா எத்தனாச்சு? ஒரு 43% வாக்காச்சு இல்லையா? நாம் தமிழர்லேருந்து மொத்தமாகவே இங்கே வந்துடும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. சீமான் அவர்கள் பேசின பேச்சுக்கும் அந்த சாட்டை துறைமுருகன் பேசின பேச்சுக்கெலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, பொதுமக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த சீமானை பற்றி தெரியாமல் இருப்பாங்கள்ல, சீமான் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து இதுதான் தமிழ் தேசியம் போல், இதுதான் வந்து ஒரு இயற்கை விவசாயம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இதுதான் தமிழர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத தெரியாமல் சீமான் பேசுகிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த தம்பிகள் அவர்கள் தான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. இங்கே சிந்திச்சு பாருங்கள், சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு வித்தியாசத்தையும் நான் சொல்கிறேன். எதற்காக சீமானுக்கு ஓட்டு விடலை, எதுக்கு சீமானுக்கு மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, ஏன் சீமானை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது. விஜயை பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேங்காரு. பத்திரிக்கையாளர்லாம் பேசுகிறாங்க, பத்திரிக்கையாளர் ஒரு சந்திக்க மாட்டேங்க, இவருக்கு ரொம்ப திமிரு, இவருக்கு வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற நினப்பில் வந்து மக்கள்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் பக்கத்தில். சீமான் வந்து டெய்லி பத்திரிக்கையாளர் சந்திக்கார், பத்திரிக்கையாளர் சந்தித்து பேசுகிறார். அப்போ சீமான் தான் ரொம்ப நல்லவர். யார் சொல்கிறா? பத்திரிக்கையாளர். டெய்லி பத்திரிக்கையாளர் சந்திக்காரில், அப்போ சீமான் தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இதில் ஓட்டு கேட்குறத பாருங்கள், விஜய் ஓட்டு கேட்குற அந்த விஷயத்தை பாருங்கள். உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் தம்பிக்கு, உங்கள் பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மட்டும் மைக்கில் சொல்லாமல், மைக்கை விட்டு வெளியே வந்து கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுற மாதிரி விழுந்து அவ்வளவு பணிவாக வந்து ஓட்டு கேட்கார் பொதுமக்கள்கிட்ட தான் வந்து எவ்வளவு தூரம்னாலும் தன்னை தாழ்த்திக்கிறதுக்கும் தன்னை இறக்கி கொள்றதுக்கும் அவர் தயாராக இருக்கார். தன்னை தாழ்த்தி கொள்கிறவன் தான் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ தன்னை எவ்வளோ தூரம் நம்ம தாழ்த்திக்கிறோமோ அவ்வளோ தூரம் தான் நம்ம உயர்த்தப்படுவோம். ஆனால் சீமானவர்கள் ஓட்டு கேட்குறத, நீ எனக்கு ஓட்டு போடாமல் போ, நீ ஓட்டு போடாத, என்னை தூக்கி சுடுகாட்டில் போடு, அதே மாதிரி இலவசம். நீ வந்து ஒரு காணொலியில் பேசியிருக்காரு, ஒரு பிரச்சாரத்தில், ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்கிறான், நீ வாங்குறியே, நாளைக்கு குழந்தை ஃப்ரீயாக கொடுத்தா நீ வாங்குவியா அப்படின்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான மட்டமான வார்த்தை. இதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் அவனுக்கு ஓட்டு போடுவானா? ஸோ சிந்திச்சுப்பா. இது வந்து சீமானுக்கு உள்ள தம்பிகளுக்கும் சீமான்களுக்குமே வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்கணும். ஒருத்தர்லாம் பேசிட்டு மேடையில் பேசுகிறாப்புல, எம்எல்ஏ வேட்பாளருக்கு நிற்காப்புல சீமான் கட்சியில், நான் வந்து வாக்கரிசி போட்டுட்டு தான்டா வேட்பாளராக வந்திருக்கேன். இதெல்லாம் வீரமா? பொதுமக்கள் மத்தியில் இப்படியா பேசுவாங்க? ஸோ வந்து ஆனால் விஜயோட பிரச்சாரத்தை நான் கவனித்த வரைக்கும் அவர் வந்து எவ்வளோ உறுதியாக பேசினார். இவ்வளோ தூரம் உறுதியாக வந்து கடைசி அவரோட பிரச்சார மேடையில் அவர் பிரச்சாரம் முடிக்கும்போது பேசும்போதும் கூட அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பேசணும். தேர்தலுக்கு முன்னாடி பேச முடியாது. ஸோ வாக்குப்பதிவு விழுந்ததுக்கப்புறம் வந்து இதை நம்ம பேசலாம். ஏன்னா வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக, நான் சிலரை எதிர்பார்த்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுவாங்க அப்படின்ட்டு அவர்கள்லாம் இன்றைக்கி பிஜேபி கூட போயிட்டாங்க. பிஜேபியோட கமிட்மெண்ட்டுக்கும் அவரோட அழுத்தத்துக்கும் முதல்ல வந்து ஸ்ட்ராங்காக பேசினவங்க, முதல்ல வந்து பிஜேபியை வந்து நாங்கள் எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு எங்களை அனுப்பினாலும் நாங்கள் வெளியே வந்து திரும்பவும் பிஜேபியை எதிர்ப்போம் அப்படி ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களாம் இன்றைக்கி பிஜேபி கூட போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வந்து விஜய் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும், இவ்வளோ சிபிஐ விசாரணைக்கு அப்புறமும் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரு காலத்தில் நின்றுருக்கார். ஸோ ஸ்ட்ராங்காக நிற்கிறது தான் முக்கியம். அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஸ்ட்ராங்காக நிற்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுகிறதா முக்கியம். நீங்கள் மேடையில் ஸ்ட்ராங்காக பேசிட்டு நீங்கள் வந்து டிஎம்கே கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நம்ம ரெண்டும் பங்காளிங்க, சீமான் கட்சிக்காரர்கள் தான் சொல்கிறேன்,
2 பேரும் அவர்கள் மேடல் ஒத்துக்கொள்கிறார்கள். நம்ம 2 பேரும் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் பங்காளிகள், நம்ம வந்து விஜயை தான் எதுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஓப்பனாகவே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதனால் வந்து அந்த 8% வாக்குமே வந்து இங்கே வந்துடும். அதனால் கண்டிப்பாக 4ஆம் தேதி விஜய் வந்து முதல்வர் ஆவார் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. கண்டிப்பாக இது 4ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.